மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியில் பிரதான பாசன வசதி தரும் பொறைவாய்க்காலின் ஒரு பகுதி தூர்வாரப்பட்டுள்ள நிலையில் மறுபுறமும் தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து தமிழக காவிரி விவசாய சங்க தஞ்சை மண்டல ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சீனிவாசனிடம் நமது செய்தியாளர் ஞானவேல் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். காவிரியின் கடைமடை பகுதியாக சீர்காழி கொள்ளிடம் வட்டாரங்கள் உள்ளது. முப்போகம் சாகுபடி செய்து வந்த இந்த பகுதியில் தற்போது ஒருபோக சாகுபடியை விவசாயிகளுக்கு பெரும் சவாலாக விளங்கி வருகிறது. தற்போது குறுவை சாகுபடிக்காக வேளாண் துறை சார்பில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் சீர்காழி வட்டாரத்தில் சுமார் 3200 ஹெக்டருக்கு மேலும், கொள்ளிடம் வட்டாரத்தில் 2700 ஹெக்டருக்கு மேலும் குறுவை சாகுபடிக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மேட்டூர் அணை கடந்த ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை பாசனத்திற்கு திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜூன் 15ஆம் தேதி கல்லணையிலிருந்து தமிழக முதல்வர் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விட்டுள்ளார். இதுவரை சீர்காழி கடைமடை பகுதியான சீர்காழி கொள்ளிடம் வட்டார பகுதியில் அந்த பாசனத்துக்கு திறக்கப்பட்ட நீர் இதுவரை வரவில்லை. பல்வேறு பாசன வாய்க்கால்கள் முழுமையாக தூர்வாரப்படவில்லை என்பது இப்பகுதி விவசாயிகளின் பெரும் குற்றச்சாட்டாக விளங்குகிறது. தற்போது நாம் நிற்கும் பகுதி பொறைவாய்க்கால் பகுதி. பொறைவாய்க்காலை நம்பி ஆர்ப்பாக்கம், புளிச்சக்காடு, விநாயகுடி, செம்மங்குடி, எடமலல், பச்சைமாதானம் உள்ளிட்ட சுமார் 20க்கு மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த ஒரு 3000 ஏக்கரில், அதாவது குறுவை மட்டும் 3000 ஏக்கரில் பாசன வசதி நடைபெற்று வருகிறது. இப்போ இந்த பொறைவாய்க்கால் ஒரு பகுதி தூர்வாரப்பட்டிருக்கு. இந்த பாலத்தோட மறுபகுதி தூர்வாரப்படாத நிலையில் உள்ளது. இப்போ இந்த பகுதி விவசாயிகள் படும் இன்னல்கள் குறித்து நம்மிடையே கருத்தை தெரிவிப்பதற்காக தமிழக காவிரி விவசாய சங்க தஞ்சை மண்டல ஒருங்கிணைப்பு குழு தலைவர் வேட்டங்குடி சீனிவாசன் உள்ள அவருடைய இது கேட்போம். குறுவை சாகுபடி தொடங்குற நேரம் இது. வாய்க்காலை கொஞ்சம் விநாயகுடி வரைக்கும் விட்டுருக்காங்க, பாக்கி வெட்டாமல் இருக்குது. அதையும் தூர்வாரி கொடுக்கணும். இங்கே என்ன சாகுபடி பண்ணுறோங்கிற இலக்கு வேளாண்மை துறை மூலயமா தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் தண்ணி ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறக்கிறாங்க. வருஷம் திறக்கிறாங்க. கரெக்டாக ஜூன் மாதம் திறக்கிறாங்க. இந்த தண்ணி கரெக்டாக வெண்ணாத்தில் போயிடுது. மயிலாடுதுறைக்கோ சீர்காழிக்கோ இந்த தண்ணி சேர்றதில்ல. எல்லா விவசாயிகளையும் பாருங்கள், ஏரியாவை சுற்றி பாருங்கள், தண்ணி வந்துதான்னு பாருங்கள், எப்படி விவசாயம் பண்ணுறான்னு சிந்திக்க. இந்த குறுவை சாகுபடி செய்கிறதுக்கு விவசாயிகள் பல்வேறு இடங்களில் கடனை வாங்கி, விவசாய கூட்டுறவு வங்கி மற்றும் பல்வேறு கடன்கள், தனியாரிடமும் கடன்களை வாங்கி குறுவை சாகுபடி மேற்கொள்ள ஆயத்தமாகி வருகிறாங்க. ஆனால் போதிய தண்ணீர் பாசனத்துக்கு திறக்கப்பட்ட தண்ணீர் இதுவரை கடைமடை பகுதிக்கு சேராத நிலையே உள்ளது. அதுபோல் உரத்தட்டுப்பாடு, டிஏபி தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களை சந்தித்து தான் இந்த விவசாயிகள் இப்பகுதியில் விவசாயம் செய்யும் நிலை உள்ளது. வருங்காலங்களில் குறுவை சாகுபடியை கைவிடும் நிலை ஏற்படும் என இந்த பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக சீர்காழியிலிருந்து ஞானவேல்.